ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான் இருக்கேங்க. அதுக்கு வந்து ஒரு 6-7 கத்திரிக்காய் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதை இந்த சைடில் இப்படி நம்ம கட் பண்ணிக்கிறோன்னு பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு கழுவுனதுக்கப்புறம் இந்த வெட்டினதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும், அது செய்யலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டிருக்கேன். ஒரே ஒரு பல்லு பூண்டு. இது வந்து கத்திரிக்காய்க்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மசாலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வேர்க்கடலை, தேங்காய், இவ்வளோதாங்க. இதில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வர்றதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு இவ்வளவுதான் சோம்பு போட்டிருக்கேங்க. இது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வேறு நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமாக நான் பண்ணலை. உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் காரமாக வேணும்னா சிவப்பு மிளகாவே 2 போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்து எடுத்து ஆற விட்டுறணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற விட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஜஸ்ட்டு நம்ம இது பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் வரும், அதுவே நமக்கு போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் ஒரு 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். 4-5 ஒரு 10-15 கருப்பு மிளகு, சோம்பு, தனியா, கொஞ்சமாக ஜீரகம், இவ்வளவுதாங்க. ஒரு 2-3 வெந்தயம் போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம குழம்புக்கு காரத்துக்கு இது சேர்த்துருக்குறோங்க. நான் தனித்தனியாக வறுக்கிறேன், அவங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறேன். அந்த மாதிரியே பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெய் வச்சுருக்கிறேன். ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் குழம்புக்கு தாங்க. இதை கொஞ்சம் வாசனை வர்றதுக்கு நல்லா லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு. நீங்கள் உப்பு போடும்போது குழம்புக்கு பார்த்து போடணும். ஏன்னா நம்ம இதில் உப்பு போட்டிருக்கோம். இந்த உப்பே பேஸ்ட்டு கணக்காக இருந்தால் நம்ம விட்டுறலாம். ஏன்னா நம்ம கத்திரிக்காய்க்குள்ளேயும் நம்ம உப்பு போட்டு தான் வைக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறணும். இப்போ இது நல்லா ஓரளவு 3/4 பாகம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு தான் அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணியே ஊற்றாமல் பாருங்கள், பிசு பிசு தன்மை இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயில் இப்படி நல்லா வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. எல்லா கத்திரிக்காயிலையும் வச்சு இப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் 1/4 கிலோவுக்கு தான் பண்ணுறேன், ரொம்ப பண்ணலை. எங்கள் ஃபேமிலி ரொம்ப சின்னதுனால நான் கம்மியாக பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்படி எடுத்து போடுங்க. கொஞ்சம் உள்ளே வெளியே வரதான் செய்யும். இந்த எண்ணெயில் நம்ம வந்து குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரையாக ஒரு வாட்டி லைட்டாக திருப்பி போடுவோம். இப்போ நம்ம கத்திரிக்காவை எடுத்துக்கலாங்க. நம்ம குழம்பு ரெடி பண்ணலாங்க. கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் போடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது வந்து தக்காளியும் சின்ன வெங்காயம் பூண்டும் வதக்குனது. இந்த பேஸ்ட் இதில் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிளகாய் தனியாலாம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்ல திக்னஸாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம கட் பண்ணி போடுறதோடு இந்த மாதிரி போட்டால் நம்ம எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டாலே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் கத்தரிக்காவை பொரிக்கலைன்னா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பொரித்து வச்சனால இப்போ வந்து நான் புளி கரைச்சல் மட்டும் தான் அதில் சேர்க்குறேன். இது நல்லா கொதி வந்து நல்லா ஒரு திக்னஸ் வரும்போது நம்ம கத்தரிக்காவை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவு திக்னஸ் வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு டேஸ்ட் பார்த்தேன், உப்பு பத்தலை, அதனால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு கிரேவி திக்காக வந்துருச்சு. இது வந்து நீங்கள் கத்திரிக்காய் பொரிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க. இல்லாட்டி கத்திரிக்காய் வேகாது. கடைசியில் போட்டோம்னா பொரிச்சிட்டு போட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் இதில் மிக்ஸ் பண்ணி வெந்து வந்ததுன்னா நல்ல கிரேவி திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து கத்திரிக்காயெல்லாம் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். ஃப்ரை பண்ணி வச்சதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த பாத்திரத்தில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா இரும்பு கடாய் இல்லைங்க, அதனால் இதோடு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.